நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் 5 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 5 மாடுகளுமே கன்று மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கிடாரி கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குது, காளக்கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாமே ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த 5 மாடுகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய அந்த மாடு கிடாரி கன்று மாடுங்க. மாடு ஈன்றுக்கு வந்து 2ஆம் மீத்து தான் ஈன்றுக்குது. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பளத்தோடு இருக்குது. கறவை திறனை பொறுத்தவரை 2 வேளைக்கு ஒரு 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2ஆம் மீத்து மாடு 18 லிட்டரு கறவை. கன்று வந்து கிடாரி கன்று மாடுங்க. நல்ல மடி செட்டு, நல்ல காம்புலங்க. நேரில் வந்து பாருங்கள், நல்ல மடி சூப்பராக எடுத்துருக்குது. அருமையான மடி செட்டுங்க. இளங்கன்று மாடு தான். மாடு கன்று விற்பனைக்கு வந்திருக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் சுருண்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. விற்பனை விலை 72,000 சொல்லியிருக்காங்க. 72,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இரண்டாவதாகவும் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு இது நல்ல தெளிவான மாடு, நல்ல மடி செட்டோடு இருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து 3ஆம் மீத்து மாடு தான். 3ஆம் மீத்து கன்று ஈன்றிருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்று வந்து காளக்கன்று ஈன்றிருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல சூப்பரான கன்று, நல்லா காளக்கன்று ஈன்ற மாடு. இதுவும் ஒரு 18 லிட்டரு 2 வேளையும் சேர்த்து ஒரு 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல மடியோடு இருக்குதுங்க. நல்ல கருங்காமல் மாடு, நல்ல தெளிவாக நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் பாவனை முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவை ஒவ்வொரு மாடுமே தாராளமாக எதிர்பார்க்கலாம். மடி நல்ல பெரிய மடியோட நல்ல பின்கணம் கொண்ட மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல கருங்காம மாடு. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்தவரையும் 65,000 சொல்லியிருக்காங்க. 65,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் மீத்து மாடு, காளக்கன்று ஈன்றுக்குது. 2 வேளைக்கு 18 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி கிராஸில் மாடு நல்ல தெளிவான மாடு. மாடு நல்ல மடி செட்டோடு இருக்குது. இதுவும் கன்று மாடு தான். 3ஆம் மீத்து தான் கன்று ஈன்றுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் காளக்கன்று தான் ஈன்றுக்குது. 2 வேளைக்கு ஒரு 10 to 12 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனர் சொல்லியிருக்கா. அப்படி மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. 5 கன்று மாடுங்கள்ங்க. எப்போவுமே கட்டுத்துறையில் 10-15 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ 5 கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல மடிச்சிட்டு 12 லிட்டரு கறவை. விற்பனை விலை 52,000 சொல்லியிருக்காங்க. 52,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரித்து பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். விலையை அனுசரித்து பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கம்மி பண்ணி தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக மாட்டை உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு போதிய தகவல் நாங்களே கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படி அடுத்ததாக ஒரு கிடாரி கன்று மாடு. கன்று பாருங்கள், நல்லா சூப்பரான கன்று, நல்ல லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். 3ஆம் மீத்து மாடு தான். கன்று வந்து கிடாரி கன்று இருக்குதுங்க. இது 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் மீத்து மாடு, கிடாரி கன்று மாடு, 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 53,000 சொல்லியிருக்காங்க. 53,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு. நல்ல மடி செட்டு, நல்ல காம்போலாம், தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல கறவைத்திறனோட மாடு தேவைப்படுறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்காப்பி. பண்ணை நேம் வந்து கோபால் டேரி ஃபார்ம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்காப்பி. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாகவும் ஒரு கன்று மாட்டோட விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜெர்சி டைப் மாடு. கலர் பாருங்கள், செம்புத்து கலரில் ஜெர்சி டைப் மாடு. கன்று வந்து கிடாரி கன்று இருக்குதுங்க. கன்று நல்ல கண்ணுங்க, கிடாரி கன்று. 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டரு தாராளமாக கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் மீத்து 15 லிட்டரு கறவை. கிடாரி கன்று மாடு 65,000 சொல்லியிருக்காங்க. விலை வந்து 65,000 சொல்லியிருக்காங்க. விலை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டு, இளங்கன்று மாடு தான். கன்று வந்து இப்போ தான் போட்ட கன்று, நல்ல இளங்கன்று, கிடாரி கன்று, 17 லிட்டரு கறவை, 3ஆம் மீத்து மாடு, 65,000 விலை அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாடு 2 மாடு 5 கன்று மாடுகள் இருக்குது. கிடாரி கன்று மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம். காளக்கன்று மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம். தென்காசி மாவட்டம் சுருண்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. விலையை பொறுத்தவரை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.